बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन सय्यिदना मुहम्मद रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। கண்ணியம் பொருந்திய ஹலீஃபா குளோபல் தலைவர் அவர்களே, கண்ணியம் பொருந்திய ஹலீஃபா இக்பால் அண்ணன் அவர்களே, சபையினுடைய நிர்வாகிகளே, ஆத்மீக சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான சலாம் உரித்தாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கூட்டாளி மாறினா இப்படி தான் இருக்கணும். இவங்க 50%, அவங்க 50% சொல்லி 100% எல்லா செய்திகளும் சொல்லி நிறைவேற்றிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நாமும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. முஹர்ரம் 10வது நாள் கர்பலா நிகழ்வு, அதனை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வின் பொருட்டாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்திலே நல்ல செழிப்பையும் சுற்றுச்சூழல் அனைத்திலும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல உயர்ந்த ஞானத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நற்பேறுகளையும் தந்தருள் புரிவானாக. இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த நாள் ஒரு கருப்பு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்தில் இருக்கிற அத்துணை இஸ்லாமியர்களும் இந்த நாளை மறந்துவிட முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இந்த நாளை நினைவு கூறுவதனாலே தான் முஸ்லிம்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சங்கைக்குரிய பாட்டனார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது எவ்வளவு பிரியமாக இருந்தார்கள் என்பதை எனக்கு முன்னால் பேசிய கலீஃபாமார்கள் நல்ல அழகாக எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்ற நேரத்துல ஹுசைன் மின்னி வ அன மின்ஹு என்று சொல்வார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னில் நின்றும் உள்ளவர்கள், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு நடையை எடுத்துக்கிட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்திருப்பார்கள். அவருடைய பார்வை, குணாதிசயங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. எனவே தான் சொன்னார்கள், ஹுசைனு மின்னி வ அன மின்ஹு என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்று செய்யறாங்க, யா அல்லாஹ், நான் இந்த பேர பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக. யாரெல்லாம் இந்த பேர பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக. அந்த நேசத்துக்குரிய கூட்டத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு சதா போகாத நேரமே இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரத்துக்கு போனாலும் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க முதல் செய்தி சொல்றது, என்னுடைய பேர பிள்ளைகளை கொண்டு வாங்க, நான் அவங்கள கட்டி அணைச்சு முத்தமிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பிரியம். கலீஃபா அவங்க சொல்லி காட்டினது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு போயிட்டாங்கண்டா, சின்ன பிள்ளைங்க செய்யறது தானே, தன்னுடைய தோள்பட்டையில ஏறி அமர்ந்து கொள்வாங்களாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம் சற்றும் குறையக்கூடாது என்பதற்காக சுஜூதுடைய நேரம் அந்த புள்ள எவ்வளவு நேரத்துக்கு பிறகு இறங்கினாலும் அதுவரை நீட்டிப்பாங்க. இங்க ஷரியத்து, தரீக்கத்து, ஹக்கீக்கத்து எல்லாமே அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது அளப்பரிய பிரியம் கொண்டிருந்த காரணத்தினாலே ஹசனார் ஹுசைனார் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது என்று சொன்னால், சய்யிதத்து ஷபாப் அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய இளைஞர்களுடைய தலைவராக அவருடைய பதவியை உயர்ந்தது. பத்ர் போரில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சம்பவம் செய்வாங்க.
அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் உங்களுடைய வயிற்று பகுதியிலே உங்களுடைய மேனியிலே முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த முத்தம் செஞ்சது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் போருக்கு போறேன், எந்த நேரத்துல வேணாலும் என்னோட உயிர் போவோம், உங்களுடைய மேனியிலே முத்தமிட்ட காரணத்திற்காக நான் சுவர்க்கம் போவேன் என்று சொன்னார்கள். சவாதர் அலி பெருமானாரை முத்தமிட்ட காரணத்தினாலே சுவனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை முத்தமிட்டதினாலே சுவர்க்கத்தினுடைய தலைவர். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கிறான். இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் நல்ல செழிப்பு மிக்க வளர்ந்த மார்க்கமாக இருக்கிறது. சுமார் உலகமெங்கும் 200 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் மிகப்பெரிய தியாகங்கள் மறைந்து கிடக்கிறது. மிகப்பெரிய பொருள் தியாகங்கள், உயிர் தியாகங்கள் விடுதுகளை போல் மறைந்து கிடக்கிறது. அதனுடைய அத்தாட்சிகள் எல்லாம் உலகம் எங்கும் பரவி விரவி கிடக்கிறது. அவைகளை கொண்டுதான் இன்றைக்கு இஸ்லாமும் ஏன் உலகமும் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லுவார்கள், நல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அழுத்தி அழகாக சொல்லுவாங்க, அண்டர்லைன் இட்டு சொல்றாங்க, நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன், எந்த நேரத்தில் வேண்டாலும் நான் என்னுடைய உயிர் பிரியலாம், ஆனால் உங்களிடத்துல 2 விட்டு செல்கிறேன். ஒன்று கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய திருமறை. 2வது இத்தரத்தி, என்னுடைய குடும்பத்தார்கள். அவைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அழகான முறையிலே, ஒரு ஆணித்தரமான முறையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குடும்பத்தார்களையும் குர்ஆனையும் நீங்க எடுத்து அவங்கள மதிச்சு கண்ணியமா நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க நிச்சயமா வழி தவற மாட்டீர்கள் என்கிற விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான் ஒரு விஷயத்துக்கு பிறகு, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுடைய மக்கள் அன்சாரிகளை எல்லாம் சீர்திருத்தம் பண்ணி நேர்வழிப்படுத்தி அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்துக்குரியவர்களாக ஆக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையாகவே இருந்தார்கள். அன்சாரி தோழர்கள்லாம் பார்த்தாங்க, நம்மளை நேர்வழிப்படுத்துறாங்க, நம்ம கஷ்டத்துல ஆளாகாம அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க நல்லா செழுமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அங்க இருந்த அன்சாரி தோழர்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து, நீங்க பணக்காரங்களா இருக்கணும், எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிட்டு இருக்கீங்களே, நீங்க பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு திருமறை வசனத்தை இறக்குகிறான், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. எவ்வளவு அழகான வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்குறான்னு சொன்னா, நபியே நாயகமே நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க, நான் செஞ்சதுக்காக, நான் உங்களை நேர்வழிப்படுத்தியதற்காக நான் உங்களிடத்திலே கூலியை எதிர்பார்க்கவில்லை, மாறாக என்னுடைய குடும்பத்தை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுல பெரிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. குடும்பத்தை நேசிப்பதிலே தான் நாம் இஸ்லாமியர்களாக நிலை பெற்றிருக்க முடியும், மறுமையிலே சொர்க்கவாதியாக ஆக முடியும். இன்னொரு விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பு நபியுக்கும் ஹுப்பு அஹ்லி பைத்தி வ கிராஅத்துல் குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய நபியின் மீது முஹப்பத் வைப்பதை கற்றுக் கொடுங்கள், என்னுடைய குடும்பத்தார் மீது முஹப்பத் வைப்பதை கற்றுக் கொடுங்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்கள். குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்கள் எப்ப சொல்றாங்க? 3ஆவதா சொல்றாங்க. அவங்களுடைய எவ்வளவு நோக்கம் பாருங்க, எவ்வளவு அழகை பாருங்க. எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முஹப்பத் இருக்கிறதோ, அவருடைய குடும்பத்தார் மீது முஹப்பத் இருக்கிறதோ, அப்பதான் குர்ஆனை படிக்க போகும்போது உண்மையான அர்த்தம் புரியும். இல்லைன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி குர்ஆனை படித்தவர்கள் கூட நிறைய பேர் வழி தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய மிகவும் நுண்ணிய அர்த்தத்தை கொண்டது குர்ஆன். அந்த குர்ஆனை படிச்சுட்டு எந்த நேரத்துல வேணாலும் அதாவது தலைகீழாக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழுத்தமாக குடும்பத்தாரை பற்றியும் அந்த குர்ஆனை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். இன்னைக்கு உலக அளவுல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னால் யூதர்களோ நசாராக்களோ காபிர்களோ அல்ல,
இஸ்லாத்தில் உள்ளவர்களே எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு யார் மும்முனைப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திலே இருக்கிற இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கலீஃபா இக்பால் அண்ணன் அவங்க சொன்னது மாதிரி அந்த முஹம்மது ரசூலுல்லா என்பதை எடுத்து விட வேண்டும். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கு அவமரியாதையும் அசிங்கத்தையும் மதிப்பு குறைப்பையும் ஏற்படுத்தி விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அவருடைய குடும்பத்தார்களாலும் கொண்டாடப்படுகிற அந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் மதிப்பு குறைந்து விடும். அப்படி மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிடும், உலக அளவுல இஸ்லாம் எடுபட்டு விடும் என்கிற நோக்கத்திலே இந்த அளவும் பல்வேறு முனைப்புகளை ஏற்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றிய அவமரியாதையை ஏற்படுத்துகிற முயற்சியில இருக்கிறார்கள். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு காலத்தில் நடக்காது, அல்லாஹ் பாதுகாத்துருவான். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது ஒரு காலத்திலும் நடக்காது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய கோட்டை, அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்துல பாரசீக நாடுகளுக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படையை அனுப்புற நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சேர்ந்தே போறாங்க. அங்க போய் மார்க்கத்தை பரப்புவது, இந்த மார்க்கத்தை பரப்புவதனால் அவர்கள் ஏதாவது போராட்டத்தை இல்ல எதிர்த்து வந்தால் அவர்களை எதிர்த்து நிற்பது, தற்காப்பு யுத்தம் செய்வது. இப்படியான சூழ்நிலையில் அவங்க போறாங்க, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கத்தை பரப்புறாங்க. இந்த மாதிரி அவங்களை எதிர்த்தார்கள் என்றால் தற்காப்பு யுத்தத்தை நடத்தி அங்கே அவர்களை வெற்றி கொண்டு அவர்களிடத்திலிருந்து பொருட்களை கொண்டு வருகிறார்கள். இப்படி பொருட்களை கொண்டு வந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவங்க மிக நீதமானவர்கள், நியாயமானவர்கள். அவங்க அழகான முறையில அந்த பொருட்களை அந்த போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஐட்டம் வருது கடைசியா, ரத்தினங்களான ஒரு கம்பளம் ஒரு அரசனத்திலிருந்து எடுத்து வந்தது. அதை என்ன செய்யறாங்க, வெட்டி வெட்டி துண்டாக்கி ஒவ்வொரு அந்த போராளிகள் யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கைக்கு வர போகும்போது மட்டும் 2 பங்கா கொடுக்குறாங்க. 2 பங்கா கொடுக்குற நேரத்துல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் கேட்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும் என்ன 2 பங்கு? இன்னைக்கும் கேட்கிறாங்கல்ல, அது என்ன அவங்களுக்கு மட்டும் ஒரு மரியாதை, அவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய கவனம்? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனது, அவங்க சொன்னாங்க இவங்களை கண்ணியப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்க மேன்மை வருவீங்க, இந்த இஸ்லாம் காக்கப்படும், அது அவங்க சொன்னது. அப்ப உமர் கத்தாப் சொல்றாங்க, அந்த 2 பேரும் யார் தெரியுமா? அவங்களுடைய பாட்டனாரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுனால தாயிஃப் நகரத்துல கல்லடியும் சொல்லடியும் பட்டாங்களா, அது உங்களுக்கு தெரியாதா? முரளியெல்லாம் பயம் பண்றாங்க பிள்ளைக்கு. அவங்களுடைய அருமை மருமகனார் அலியும் கரமல்லாஹு வஜஹு, அல்லாஹ்வுடைய புலி, அவங்க எத்தனை போர்ல உங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, கடைசி வரையும் ஏழ்மையா வாழ்ந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டிட்டு ஃபாத்திமா நாயை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நானே அது புதுசா படிச்சேன். அது அவங்களுடைய ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இப்படி நான் ஒரு கிரகத்தை தயார் பண்ணி உங்களுக்கு மகராக அலியும் கரமல்லாஹு வஜஹு அவங்க கொடுப்பாங்க, நீங்க அதனை பெற்றுக்கொண்டு நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், கணவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின் போது ஃபாத்திமா நாயகி சொல்றாங்களாம், இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படிங்கிறாங்களாம். இதை கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அவங்க வார்த்தையால சொல்லுவாங்க, அது ஹதீஸ், நான் அடிக்கடி சொல்லுவது. அதை கேட்கலையா அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அல்லாஹ் சொல்றான்னுவாங்க, அதுக்கு பேர் தான் குர்ஆன், அதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய மொழி. இதான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது. அப்ப அடுத்து சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றானா சொர்க்கத்தை சேர்ந்த பொருள் அனைத்தையும் உங்களுக்கு மாறாக தருவதா சொல்றானா, நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, இது என்ன கொசுறு, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. வேணாம் என்று சொல்றாங்களா, அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யா ரசூலுல்லாஹ், உங்களை பிரியப்பட்டு யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ
அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் உங்களுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தை தர வேண்டும். இது எனக்கு மஹரா கொடுத்தீங்கன்னா நான் கல்யாணம் முடிக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு ஒத்துக்கிட்டான். நீங்க இதையே அவன் செய்யறதா சொல்லிட்டான். நாளைக்கு ஷஃபாத் உறுதி என்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதை மஹரா நீங்க ஏற்றுக்கொள்ள கல்யாணம் முடிக்கின்றது கல்யாணம் முடிச்சான். அப்ப அது சொல்லி அதாவது அந்த விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த உம்மத்தை முஹம்மதியா சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகரை அந்த லெவலுக்கு உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னு சொன்னா, ஃபாத்திமா நாயனுடைய தியாகம் இந்த உம்மத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல அந்த உம்மத்தை முஹம்மதியால நீங்களும் வரீங்களா இல்லையா? யாரு? உமர் தவர் அலில்லாஹ்னு சொல்றா. அப்புறம் ஒரு செய்தி, ஹசன் ரலியல்லாஹுடைய விஷயம் தெரியும். ஹசன் ரலியல்லாஹு கலிஃபா அவங்க சொன்னாங்க, மிக சாஃப்டானவங்க. இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மண்ணுல என்னை நம்பி இருக்கிற இந்த மக்கள் அநியாயமாக பலியாக கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு நான் போர் புரியறேன்னு சொன்னாக்கா எத்தனை பேர் பின்னாடி வருவாங்க? வராம இருக்கும் இருப்பாங்களா? எத்தனை பேர் வந்தாலும் அந்த போர்ல எத்தனை பேர் ஷஹீத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரும் என்னால் ஷஹீத் ஆகக்கூடாது, யாரும் என்னால ஒரு ரத்தம் சின்ன ரத்தம் அவங்க போகக்கூடாது, எல்லா மக்களும் செழிப்பா வாழணும். அதுக்காக அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை துறந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள சும்மா விட்டாங்களா? விஷத்தை கொடுத்தாங்க. அந்த விஷம் எப்படியான விஷம் என்று சொன்னால், வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், 40 நாள் வயிற்று போக்கு. 40 நாள் அந்த விஷம் அவங்களுடைய குடல், அவங்களுடைய ஈரல் எல்லாத்தையும் அரிச்சு அந்த வயிற்று போக்குல அந்த குடலினுடைய துண்டலம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு. யாருக்கா? இந்த உம்மத்தை முஹம்மதியா யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹசன் ரலியல்லாஹு அவங்க விஷம் சாப்பிடுற அளவுக்கு ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்தை பார்த்தா நீ கேட்கிற? ஹுசைன் ரலியல்லாஹு 2 கலிஃபா பெருமக்களும் அழகா சொன்னாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட எஜீதுடைய தூதர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு பையத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, அநியாயக்காரர்களுடைய கையில நான் ஒரு காலமும் நான் பையத்து செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு ஓடுறாங்க, இப்படி என்னை பையத்து செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்கிறார்கள். நான் இந்த அநியாயக்காரங்களுக்கு எப்படி நான் பையத்து செய்வேன்? நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன், நான் மக்கா பக்கம் போயிடுறேன் அப்படின்றாங்களாம். செஞ்சுட்டு அன்னைக்கு டயர்ட்ல படுத்து தூங்கிடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல. அப்போ ஒரு கனவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவிலே வருகிறார்கள். வந்துவிட்டு சொல்றாங்க, நீங்க சத்தியத்தை காப்பதற்காக அசத்தியத்தை அடிப்பதற்காக இந்த கோரிக்கையை ஏற்று நீங்க போய்தான் ஆகணும். அப்படி போனாதான் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கோல் இருந்தாலும், அதாவது மத்தவங்க ஜெயிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கடைசி நேரம் வரையும் விட மாட்டாங்க. போராடி 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 வருவாங்க. அதான் அந்த ஸ்போர்ட்டிவ். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க கடைசி நேரம் வரை இந்த சத்தியம் ஜெயிப்பதற்காக நீங்கள் போராடத்தான் ஆக வேண்டும். ஒரு காலத்துல நீங்க பின்வாங்க முடியாது, நீங்க போய்தான் ஆகணும்னு சொன்ன உடனே தான் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த போரை அந்த கர்பலாவை நோக்கி செல்றாங்க. எத்தனையோ பேர் தடுத்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா பின்வாங்கிடலாமே. பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு இப்படி இருக்க போகும்போது என்னது அவங்க பின்வாங்குவாங்க? போனாங்க. அங்கே ஷிம்ரு என்று சொல்லப்படக்கூடியவனால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. தலை துண்டிச்சுட்டு அந்த ஒரு இதுல எழுதுறாங்க, அந்த அவங்களுடைய தலைய ஒரு குச்சியில குத்திக்கிட்டு ஒருத்தன் அந்த பஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல, இப்பெல்லாம் ஆடுறாங்களா அந்த மாதிரி, அது நம்முடைய யாசின் அப்பா வந்து திருமூலருக்கு வந்த உடனே முதல் நிறுத்தினது பஞ்சாவை தானா. பஞ்சாவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. அப்ப அந்த தலைய குத்திக்கிட்டு அவனுடைய ஆசையை பாருங்க, அந்த உதட்டிலேயே பிச்சு பிச்சு விளையாடுவான். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு முத்தமிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த முத்தத்தை பத்தி அதிகமா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க. அந்த உதட்டிலேயே அதிகமா முத்தமிடுவாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உதட்டுல அவன் விளையாடுறான்னு சொன்னா, யாரு விளையாடுனா? யூதனா, கிறிஸ்தவனா, காபிர்களா? இல்லவே இல்லை, எல்லாம் இஸ்லாமியர்கள்.
எல்லாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள். இவங்கத்தான் அங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சின்னாபனப்படுத்தினாங்க. கீழே போட்டு குதிரையை போட்டு மிதி மிதிச்சாங்க. அவங்களும் தியாகம் பண்ணவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார். அந்த குடும்பத்தார்களுடைய தியாகம் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நான் அப்துல் காதர், முஹையுத்தீன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கொடுத்த தியாகம் தான் இன்றைக்கு செழிப்பு மிக்க சிறந்த சமுதாயமா இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. அது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிம், ஈராக்கை சேர்ந்தவர், அவங்க ஒரு விஷயத்தை கற்பனையா சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத் உள்ளவங்க தான். அவங்க சொல்றாங்க, நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்ற இடத்துல நான் இருந்து, அவங்க கொல்லக்கூடிய இடத்துல நான் இருந்து, நான் செஞ்சிருந்து, நாளைக்கு நான் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து அதனை கொண்டு அல்லாஹ் மன்னித்து நான் சொர்க்கம் சென்று சொர்க்கத்தில நான் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்துல முடிப்பேன். அவங்களுடைய செல்ல பேர குழந்தைய நான் கொண்டுட்டு நான் போய் எப்படி அவங்களுடைய முகத்துல முடிக்க முடியும்? ஒரு காலம் நடக்காது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தார்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல துஆ செஞ்சாங்களே, இந்த பேர பிள்ளைகளை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசி. யாரும் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசி. அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அந்த நேசம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குதுல்ல, அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய அந்தஸ்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு இந்த நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஸலவாத்து சொல்றாங்க. கடைசி நேரத்துல ஸலவாத்து சொல்லுகிற நேரத்துல எல்லா மக்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. எல்லா மக்களும் சில பேர் எல்லா மக்களும் அல்ல, சில பேர் எந்திரிச்சு போறாங்க. அதுல ஒருத்தவங்க பேசுறாங்க, இப்ப நீங்க எந்திரிச்சு போயிருங்க சரி, நாளைக்கு மறுமையில யா நப்சி என்று அலைகிற நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முகத்தை திருப்பிட்டு போனாங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தவர்களையும் நிச்சயமாக உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். இது மார்க்கத்தினுடைய கட்டாய கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது மாதிரி, குல்லா அஸஅலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நீங்க கூலியை கேட்காதீங்க நாயகமே, அவங்க உங்க குடும்பத்தை நேசிக்க சொல்லுங்க. அதுதான் கூலி. அந்த கூலியை நாம் எல்லாம் பெறுவோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அந்த கூலியை நமக்கு எல்லாம் வழங்குவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.